அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கிற ஜாப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஏசிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயன்படவில்லை என்றாலும் அடுத்தவர்களுக்காவது பயன்படட்டும். மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக்காவது ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கிற ஜாப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஸோ டிரைவர், இதுக்கும் அத்தனைக்கும் வந்துட்டு வேக்கண்ட் வந்திருக்குங்க. இது ஸ்டார்டிங் டேட்டு அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா 15/1/2024 13/2/2024 வரைக்கும் நாம் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. வெப்சைட் அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா www.mhc.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நம்ம பார்க்கலாங்க. ஸோ எத்தனை வேக்கண்ட் இருக்குனாக்கா, டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 22 வேக்கண்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு 1 வேக்கண்ட்டு, கேஷியருக்கு 2 வேக்கண்ட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 8 வேக்கண்ட்டு, டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 33 வேக்கண்ட்டுங்க. ப்ளஸ்ஸு டிரைவருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 13 வேக்கண்ட் இருக்குங்க. மொத்தம் 46 வேக்கண்ட் இருக்குங்க. அதில் டைப்பிஸ்ட்டுன்னு பார்த்தாக்கா எனி டிகிரி இருக்கணும். அதே போல் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி ஏதாவது கம்ப்யூட்டரில் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேஷியருக்கு பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, காமர்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸு, காமர்ஸு, இன்ஜினியரிங், மெடிசின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே 18லேருந்து 37 வரைக்கும் இருக்குங்க. ஸோ இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு மட்டும் 47 வயசு வரைக்கும் அவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டாக இருக்கட்டும், டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருக்கட்டும், கேஷியராக இருக்கட்டும், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டராக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், எல்லாருக்குமே 19,500 to 71,900 வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க. ப்ளஸ் ஸ்பெஷல் பேவெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 16,600 60,800 வரைக்கும் அவங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்தோன்னாக்கா எல்லாருக்குமே காமனாக ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ ஸ்கில் டெஸ்ட்டு மற்றும் வைவா இது 3 இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா டைப் எக்ஸாமும் ஒன்று வச்சுருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, அதர்ஸு, அன்ரிசர்வ்டு இது எல்லாருக்குமே 500 ஒரு ஈச் போஸ்ட்டுக்கு 500 இருக்குங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் ப்ளஸ் டிசபிள்டு பர்சனுக்கு மட்டும் எந்த விதமான ஃபீஸும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் டேட் முன்னே சொல்லியிருக்கேன், 15/1/2024 13/2/2024 வரைக்கும் இருக்கும். ஸோ முடிஞ்சால் யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. அனைவரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.